அப்ரூவல் இல்லாத மணிகளுக்கு போலி அப்ரூவல் சான்றிதழ்களை தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட முகேஷ் என்பவரை காரைக்கால் போலீசார் கைது செய்தனர். காரைக்கால், திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட துணை பதிவாளர் அலுவலகங்களில் காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெறாத 26 மணிகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக காரைக்கால் சேர்ந்த பொறியாளர் ராஜ்குமார் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் பெற்று இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். இந்நிலையில் காரைக்கால் நகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் மாயவேல் என்பவர் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி புதுச்சேரி அரசுக்கு 12,10,257 ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக புதுச்சேரி மாநில காவல்துறை தலைவருக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை அடுத்து காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இதில் நகர ஆய்வாளர் புருஷோத்தமன், சைபர் கிரைம் ஆய்வாளர் பிரவீன் ஆகியோர் நடத்திய விசாரணையில் காரைக்கால் மாவட்டம் திருவெட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெறாமல் இருந்த மனைகளுக்கு போலியான அனுமதி சான்று PDF எடிட்டர் மூலம் தயாரித்து அனுமதி பெறாத மனைகளை பதிவு செய்ய தனது வாடிக்கையாளர்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது அலுவலகத்தில் இருந்த கணினி, செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து முகேஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய ஆவணங்கள் காரைக்கால் அமைப்பு குழுமம் மற்றும் காரைக்கால், நிரவி, திருநள்ளாறு, திருப்பட்டினம் துணை பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து சேகரிக்கப்பட்டு மேலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.